இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரொம்ப சிம்பிளான பட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டாபிக். அது என்னதுங்க? அதாங்க தூக்கம். தூக்கத்தில் அப்படி என்னங்க விசேஷம்? அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து அதில் வந்து எனர்ஜி கிடைக்குது, மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் பாடியை மெயின்டைன் பண்ணுறீங்க. இந்த தூக்கம்தான் ரெக்கவரி ப்ராசஸ் வந்து நடக்குது. ஏதாவது டிஷ்யூவோ இல்லை மசில்ஸு இதாகிறது, இல்லைன்னா பிரெயின் வந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுது, அதுக்குள்ள கழிவுகள் வெளியேற்றுறது எல்லாமே பார்த்தோன்னா இது நடக்கிறது வந்து இந்த தூக்கத்தில் தான் நடக்குது. அப்போ அந்த தூக்கம் வந்து எவ்வளோ ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். ஒரு கார் இருக்குது, காரில் பெட்ரோல் போடுறோம். அந்த பெட்ரோல் போடுறது வந்து ஃபுட்டு. அந்த கார் ரன்னிங்கில் இருக்கணும். காரை வந்து அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா என்ன ஆகும்? ரஸ்ட் ஆகிரும். கரெக்டாக? அது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது. அப்போ கார் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கே இல்லாமல் ஒர்க் ஷாப்புக்கு போகணும், ஒரு அதுக்குன்னு ஒரு 100 கிலோமீட்டர் ஓடிட்டால் அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். இதுதான் அந்த ஸ்லீப் இல்லைன்னா இந்த வாகனமே வந்து கெட்டு போகும். ஃபர்தர் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தாங்க நம்ம பாடிக்கும் அதே மாதிரி ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போது எப்போ வந்து தூக்கம் தேவை அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். நான் இப்போ பகலில் தூங்கிடலாமா அப்படிங்கிறத கேட்கலாம்ல. இதில் வந்து பார்த்தோன்னா ஈவினிங் சன்செட்டுக்கு அப்புறம்தான் இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற திரவம் வந்து சுரக்குது. இது என்ன செய்யுது? இதுதான் தூக்கத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த இது வந்து மற்ற நேரங்களில் காலையில் எல்லாம் சுரக்காது. அதனால் நான் வந்து நைட்டில் நான் ஃபுல்லாக வந்து வேலை செய்கிறேன், காலையில் அதை காம்பன்சேட் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து ஈக்குவலன் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் தூங்குறது வந்து ஒரு 8 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு பாடியை பொறுத்து. சிலவருக்கு 9 ஹவர்ஸ் தேவைப்படலாம், சிலவங்களுக்கு வந்து 6 ஹவர்ஸ் தூங்கினாலே நான் சரியாயிடுறேன். பட் ஒரு ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு 7 மணி நேரம் தூக்கம் வந்து எல்லாருக்குமே தேவை. அப்போது இது வந்து ஒரு 9-10 மணி லேட்டஸ்ட்டாக, அதில் இருந்து ஒரு 5 மணி வரை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயங்களும் வந்து என்ன இன்சிஸ்ட் பண்ணுதுன்னா 7 to get up, 7 to rise. ஓகே, அதுதான். இப்போது ஹிந்து மெத்தடாலஜியில் போனோன்னா அதை தான் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம் எப்படி வருதுன்னா, சன்செட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதில் இருந்து 1.5 மணி நேரத்துக்கு முன்னால், ஓகே, அந்த டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அதே மாதிரி இஸ்லாமில் வந்து என்ன இதுன்னா, அது தஹஜத் தொழுகை அப்படின்னு இருக்குது, ஃபஜருக்கு முன்னால். அதுவும் அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால், ஒரு 3.5 மணி நேரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 3:30லேருந்து 5 மணி வரை. இந்த நேரம் வந்து உங்களுக்கு நீங்கள் எழும்புறது வந்து ஒரு இன்றியமையாததாக இருக்கும்.